தாய்மார்களுக்கும் நாளை விடிவெளியாய் விளங்கி நிற்கும் இளைஞர்களுக்கும் என் உடன்பிறவா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நமது சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபா மேடம் அவர்கள் சார்பாகவும் இங்கு வந்திருக்கும் அனைவரின் கவுன்சிலர்கள் சார்பாகவும் உங்களை வருக வருக என வரவேற்று வணங்கிக் கொள்கின்றோம். நாம எல்லாரும் இங்க என்னத்துக்கு வந்திருக்கோம்னு உங்களுக்கும் நல்லா தெரியும். மேடம் நம்ம கிட்ட ஓட்டு கேட்க வந்திருக்காங்க. இதே மேடம் முன்ன அவங்க எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டப்போ 5 கேரண்டிகளை நம்மளுக்கு கொடுத்தாங்க. அந்த கேரண்டியை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோமா இல்லையா? 2000 ரூபாய் வாங்குறோமா இல்லையா? அந்த 2000 ரூபாய் வாங்கும் பொழுது நம்ம புருஷனோ பிள்ளையோ 20000 ரூபாய் சம்பாரிச்சுன்னு கொடுத்தா கூட படாத சந்தோஷம் என்னமா பண்ண ஒரு மூட்டை அரிசி வாங்கி போட்டேன். அந்த குழந்தைகளை பசிய தீக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த 2000 ரூபாய் கொடுத்த கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்? நம்ம யாருக்கு ஓட்டு போடணும்? காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போடணும். எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கும் போதும் அந்த 5 கேரண்டியை கொடுத்தாங்க. அதே போல இப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட் கௌதம் என்பவரை இந்த தேர்தலுக்கு வேட்பாளரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவருக்கு ஓட்டு கேட்கத்தான் நம்ம மேடம் இங்க வந்திருக்காங்க. நம்ம கர்நாடகா கவர்மெண்ட் நம்மளுக்கு அத்தனை இம்ப்ளிமெண்ட் பண்ணப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல காங்கிரஸ் உட்கார்ந்தா அதே போல 5 இம்ப்ளிமெண்ட் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அதுல முதலாவதா ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 1 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு போட போறாங்க. அதை நம்ம அனுபவிக்கணும்னா நம்ம யாருக்கு ஓட்டு போடணும்? காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போடணும். இது குடும்ப தலைவிக்கு மட்டும் உதவி இல்ல, குடும்ப தலைவனுக்கும் சேர்ந்து. எப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு மாசத்துக்கு 2000 ரூபாய் காசு, ரேஷன் காசு, கரண்ட் பில்லு ஃப்ரீ. ஒரு குடும்ப தலைவனின் சுமைய பாதி சுமக்கிறாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட். இது குடும்ப தலைவனுக்கும் உதவி, குடும்ப தலைவிக்கும் உதவி. இப்படி ஒவ்வொரு முறையும் நம்ம யோசித்து பார்த்து ஓட்டு போட்டோம்னா நம்ம அவங்க அனுபவிக்காத சலுகையும் நாம அனுபவிப்போம். அதனால நாம காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு ஓட்டளிக்கணும்னு கேட்கறதுக்காக நம்ம மேடம் இங்க வந்திருக்காங்க. இதை விட ஒரு பெரிய விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அது என்னன்னா, நம்ம இங்க நின்று நம்ம டெய்லி டிராவலர்ஸை பத்தி பேசணும். ஞாபகம் இருக்கா? அந்த டெய்லி டிராவலர்ஸ்க்கு மேடம் இப்ப ஒரு பெரிய ஃபேக்டரியை கொண்டு இங்க நின்று இருக்க பல தாய்மார்களின் கண்ணீரை துடைக்க போறாங்க. பல சகோதர சகோதரிகளுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க. இது யாரால மட்டும் முடிந்ததுன்னா நம்ம மேடம் ஒருத்தரால மட்டும்தான் முடிந்தது. அதனால தயவு செய்து நீங்க எல்லாருமே சிந்திச்சு, ஒரு தாயோடைய கஷ்டம் இன்னொரு தாய்க்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த தாயின் கஷ்டத்தை போக்க வந்த தாய் யாருன்னா இவங்க தான். இப்ப யாருக்கு நமக்கு ஓட்டளிக்க சொல்றாங்களோ அவங்களுக்கு நாம ஓட்டளிச்சு அவங்கள மாபெரும் வெற்றி பெற செய்யணும்னு உங்களை கைப்போம். இந்த கையிற்கு பாரு, இந்த கைக்கு பல கதை இருக்கு. இது அன்னமிடுற கை, இது ஆட்டி வைக்கிற கை, இது ஆக்கும் கை, இது அழிக்கும் கை. அதனால தயவு செய்து எல்லோருமே ஒரு நிமிஷம் இங்க நின்று நம்மளே நாம உறுதி எடுத்துக்கிட்டு இந்த கை சின்னத்துக்கு மட்டும்தான் வாக்களிக்கணும் அப்படின்ற உறுதிமொழியை நாம எடுத்துக்கிட்டு தயவு செய்து இந்த கை சின்னத்துல வாக்களித்து மாபெரும் வெற்றியை தேடி தருமாறு உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வார்டு தாய்மார்களும் 16th வார்டு தாய்மார்களும் 17th வார்டு தாய்மார்களும் பெரியோர்களும் வாலிபார்களுக்கும் நன்றி சொல்லி மாலை நேரத்துல வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி சொல்லி இருந்த இண்டஸ்ட்ரீஸ் லேண்ட் இங்க கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? கிட்ட 1000 ஏக்கர் லேண்ட் கொடுத்திருக்காங்க. கிட்ட 1000 ஏக்கர்ஸ் லேண்ட், 1000 ஏக்கர் லேண்ட் கடவுளே கொடுத்திருக்காங்க. மக்களுக்காக, தங்கவயல் மக்களுக்காக 1000 ஏக்கர் லேண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த லேண்ட் யாரும் 50 வருஷமா கண்டுபிடிச்சி அதுல ஒரு இண்டஸ்ட்ரி போடணும், இல்ல 10 இண்டஸ்ட்ரி போடணும். இங்க டெய்லி டிராவல்ஸ் ஒரு 10,000 15,000 20,000 டெய்லி டிராவல்ஸ் பண்ணிருக்காங்க. எல்லா கிராஜுவேட்ஸ் இருக்கிறாங்க, ஒரு வீட்டுல கிராஜுவேட்ஸ் இருக்கிறாங்க, ஐடிஐ படிச்சிருக்கிறாங்க, டிப்ளமோ படிச்சிருக்கிறாங்க, இன்ஜினியர் படிச்சிருக்கிறாங்க, பிகாம் படிச்சிருக்கிறாங்க. ஆனா வேலைக்கு எதனா ஒரு ட்ரை பண்ணுமா, பெங்களூருக்கு போகணும், ஒயிட் ஃபீல்டுக்கு போகணும், மாலூருக்கு போகணும், இல்ல கிட்ட நர்சாபுருக்கு போகணும், விஸ்டன் கம்பெனிக்கு போகணும். கேஜிஎஃப்ல எதுவுமே ஒரு இண்டஸ்ட்ரி இல்ல, தொழிற்சாலையா இல்ல, ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலையா இல்ல, இண்டஸ்ட்ரீஸ் இல்ல. ஆனா 10 மாசத்துல காங்கிரஸ் கவர்மெண்ட் பவருக்கு வந்த உடனே என்ன உங்க ஊரு ப்ராப்ளம் என்ன? தங்கவயல் மக்களுக்கு நாங்க என்ன செய்ய முடியும் சார்? 5 வருஷமா ஒரு 1000 ஏக்கர்ஸ் லேண்ட கண்டுபிடிச்சி ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம். அப்ப எங்க கவர்மெண்ட் இல்ல,
இங்க ஒரு இண்டஸ்ட்ரீஸ் போடுங்க, ஒரு 10 இண்டஸ்ட்ரீஸ் போடுங்க. டெய்லி டிராவலர்ஸ் ஒரு 10,000 பேர் இருக்கிறாங்க. தங்கவயல்ல 50 வருஷமா ஒரு இண்டஸ்ட்ரி யாரும் கொண்டு வரல. கண்டிப்பா இங்க ஒரு இண்டஸ்ட்ரி போடுங்க. ஒரு கவர்மெண்ட்ல ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கிறனால அந்த ஊர்ல 50 வருஷமா ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கலாம். ஒரு 50 வருஷமா காங்கிரஸ் பார்ட்டிக்காக சப்போர்ட் பண்ணலாம் அந்த பார்டர் கான்ஸ்டிட்யூன்சில தங்கவயல்ல. ஆனா 2 வாட்டி சான்ஸ் கொடுத்தாங்க. அந்த ஊருக்கு நாங்க எது பண்ணாத இருந்தா நல்லா இருக்கிறத ரொம்ப யோசனை பண்ணி 1000 ஏக்கர் லேண்ட், பெமல் அக்க பக்கத்துல இருக்கிற லேண்ட், ஆலது மர கிட்டத்துல இருக்கிற லேண்ட், 1000 ஏக்கர்ஸ் லேண்டுக்கு 25 crores இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பண்றதுக்காக அந்த லேண்டுக்காக ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்க்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. 25 crores KDB லிருந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு லேண்ட் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பர் பண்ணாங்க 900 ஏக்கர்ஸ். அது அப்புறமா இண்டஸ்ட்ரீஸ் கார் KDB கார் இண்டஸ்ட்ரீஸ்ல இன்னொரு டிபார்ட்மெண்ட் KDB இருக்குது, இன்னொரு ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்குது. அதுல 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட்ல 3 விங் இருக்குது. அதுல ஒரு KDB. அந்த KDBக்கு லேண்ட் சாங்ஷன் பண்ண உடனே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்க்கு 50% லேண்ட் காஸ்ட் டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. 23 crores. எப்போ டிரான்ஸ்பர்? மார்ச் 26 அமௌண்ட். 10 மாசத்துல 25 கோடி தங்கவயல் மக்களுக்காக இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பண்றதுக்காக ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்க்கு இந்த அமௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ்க்கு லேண்ட் கொடுத்த உடனே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்க்கு 25 கோடி லேண்ட் ரிசர்வ் பண்ணிருக்காங்க, டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. அந்த லேண்ட் இப்போ இண்டஸ்ட்ரீஸ் லேண்ட். யாரு ஓனர்ஸ்? அதுக்கு இப்போ அந்த 900 ஏக்கர்ஸ் ஓனர் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட், KDB டிபார்ட்மெண்ட். அந்த KDB டிபார்ட்மெண்ட் இந்த எலெக்ஷன் அப்புறமா ஒரு 2 மாசத்துல டெண்டர் போட்டு எந்த கம்பெனி வர வைக்கிறாங்க தெரியாது. டாடா கம்பெனி வர முடியும், விஸ்டன் கம்பெனி வர முடியும். ஒரே ஒரு கம்பெனி, விஸ்டன் கம்பெனி, டாடா கம்பெனி. இப்ப டாடா கம்பெனி விஸ்டன் குரூப்ஸ் கிட்ட மர்ஜ் ஆயிருக்கு. நர்சாபுரா கிட்டத்துல இருக்கிற விஸ்டன் கம்பெனிக்கு டாடா கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்ட்னர் ஆயிடுச்சு. இப்போ அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு விஸ்டன் கம்பெனி 8000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. யோசனை பண்ணுங்கம்மா, KGFல இப்போ 1000 ஏக்கர் லேண்ட் இருக்குது. எவ்வளவு? 1000 ஏக்கர்ஸ் லேண்ட் இருக்குது. அந்த 1000 ஏக்கர்ஸ் லேண்ட்ல கிட்ட ஒரு 100 கம்பெனிஸ் வந்தா, ஒரு 100 கம்பெனி வந்தா தங்கவயல்ல எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எஜுகேட்டட் யூத்ஸ், ITA, டிப்ளமோ, எத்தனை பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்? நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. 1000 ஏக்கர்ஸ் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், காங்கிரஸ் கவர்மெண்ட் ரிசர்வ் பண்ணி கவர்மெண்ட் அமௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணி இண்டஸ்ட்ரீஸ்க்கு லேண்ட் டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. யோசனை பண்ணுங்க. அந்த 1000 ஏக்கர்ஸ் லேண்ட்ல அட்லீஸ்ட் 50 கம்பெனிஸ் வந்தா, ஒரு கம்பெனி 500 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா 50 கம்பெனிஸ்ல எத்தனை பேருக்கு KGF மக்களுக்கு வேலை வாய்ப்பு வரும்? யோசனை பண்ணுங்க. நான் உண்மைதான் பேசுறேன், பேசுறது இல்ல. எது பண்ணிருக்கிறோமோ காங்கிரஸ் கவர்மெண்ட் அதுதான் நாங்க சொல்றோம். வேற நான் சும்மா சொல்ல வருது எனக்கு மனசு இல்ல, மனசாட்சிக்கு அது வரும். எது பண்ணிருக்கிறாங்க எங்க கவர்மெண்ட் அதுதான் நான் சொல்றேன். 50 வருஷமா யாரும் பண்ணல, நாளைக்கு யாரும் பண்ண முடியாது. இது ஒரு ஹிஸ்டரி KGF மக்களுக்காக. இது ஒரு ஹிஸ்டரி. இன்னைக்கு KGF மக்கள் வெளியூருக்கு வேலை வாய்ப்புக்காக போயிருக்காங்க. நாளைக்கு 4 நாளைக்கு ஒரு 6 months 1 year 4 வருஷமா 4 வருஷத்துல நான் KGFல ஒரு கிட்ட 20,000 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக எனக்கு ஒரு ஆசை இருக்குது, எனக்கு ஒரு கனவு இருக்குது. ஒரு 4 வருஷத்துக்கு இன்னும் முன்ன 4 வருஷம் இருக்குது. எங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கிற டைம் 5 years டர்ம்ல 4 வருஷம் இருக்குது. அந்த 4 வருஷத்துல எனக்கு ஒரு கனவு, 20,000 பேருக்கு KGF மக்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண, அதை கமிட்மெண்ட், என்ன ஒரு பாசம். உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன். உங்க ஆசீர்வாதம் என்னோட இருக்குது, எனக்கு கூட இருக்குது. உங்க ஆசீர்வாதம் தங்கவயல்ல இருக்கிற எல்லா எத்தனை பேர் தாய்மார்கள் இருக்கிறாங்க, அத்தனை பேர் தாய்மார்கள் பிளெஸிங்ஸ் என் கூட இருக்குது. ஒரு குடும்பத்துக்கு இங்கே ஒரு வேலை வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி இங்க கிரியேட் பண்ணும். அது ஒரு எனக்கு கனவு. அதுக்காக நாங்க பாடுபட்டோம்.
கவர்மெண்ட்ல ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம். கவர்மெண்ட் எப்போ நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணும் போது 5 வருஷமா யாரும் சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல. ஆனா இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் எடுத்திருக்கிற ஒரு ஸ்டெப்பு, இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் ஒரு கேஜிஎஃப் தங்கவேல் மக்களுக்காக ஒரு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கிறது, லேண்ட் ரிசர்வ் பண்ணிருக்குது. இது ஒரு ஹிஸ்டரி. யாருமே பண்ண முடியாத வேலை பண்ணிருக்காங்க காங்கிரஸ் கவர்மெண்ட். இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்திருக்காங்க. அக்கா சொல்லிருக்காங்க ஒரு வீட்டு தலைவிக்கு 2000 வந்திருக்குதா. ஆமா, அங்க எலெக்ஷன் முன்னால இங்க வந்து ப்ராமிஸ் பண்ணி போயிருக்கிறோம். இதே இடத்துல அங்க வந்து இங்க வந்தோம். நாங்க இங்க வந்து உங்க எல்லாம் கேட்டு 4 நாளைக்கோ காங்கிரஸ் கவர்மெண்ட் கர்நாடகால கவர்மெண்ட்ல பவருக்கு வந்தா வீட்டு தலைவிக்கு 2000 வருது, மாசத்துக்கு 2000, ஒரு வருஷத்துக்கு 24,000, 5 வருஷத்துக்கு 1 லட்சம். எவ்வளவு ஆகும்? 5 வருஷத்துக்கு 1,20,000 ஆகும். 5 வருஷத்துக்கு 1,20,000 ஒரு வீட்டுக்கு இன்கம் பண்ணிருக்கிறாங்க. பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிற தாய்மார்களுக்காக ஒரு வீட்டுக்கு இன்கம் பண்ணிருக்கிறாங்க. கரண்ட் ஃப்ரீயா பண்ணிருக்கிறாங்க. 80 காசு உங்க அக்கௌண்ட்டுக்கு வருது. நீங்க ஸ்கூலுக்கு போறீங்களோ, காலேஜுக்கு போறீங்களோ, வெளியூருக்கு வேலைக்கு போறீங்களோ எங்களுக்கு தெரியாது. பஸ் ஃப்ரீ பண்ணிருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு வருவீங்களோ, அப்பா வீட்டுக்கு போயிட்டு வருவீங்களோ, அண்ணா வீட்டுக்கு போயிட்டு வருவீங்களோ, ஷாப்பிங் போறீங்களோ எங்களுக்கு தெரியாது. பெங்களூருக்கு ஷாப்பிங் போறீங்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனா தங்கவேல் மக்களுக்காக காங்கிரஸ் கவர்மெண்ட் பஸ் ஃப்ரீ பண்ணிருக்காங்க. என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க? 5 கேரண்டி ப்ரோக்ராம் கூட ஒரு வீட்டுக்கு யாருக்கு கொடுத்திருக்கிறாங்க? பணக்காரத்துக்கு யாருக்கு கொடுக்கலாம்? எங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் யாருக்கு பணக்கார இருக்கிறாங்க அவருக்கு எதுவுமே பண்ணல. யாருக்கு பண்ணிருக்காங்க இதெல்லாம் பெனிஃபிட்? கஷ்டத்துல இருக்கிற தாய்மார்கள், யாரும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க அந்த தாய்மார்களுக்கு உங்களை கடவுளா நினைச்சு பண்ணிருக்கிறாங்க. தாய்மார்களுக்கு நல்லதாகணும். ஆமாவா இல்லையா? 3 வாட்டி சாப்பாடு இருக்கிறவருக்கு கொடுத்தா சாப்பாடு அந்த இது யாருக்கு கஷ்டம் தெரியாது. 2 வாட்டி யாருக்கு சாப்பாடு இருக்குதோ அவருக்கு இன்னொரு வாட்டி சாப்பாடு கொடுத்தா அந்த கஷ்டம் பசி யாருக்கு இருக்குதோ பசி அவருக்கு சாப்பாடு கொடுத்தா அவருக்கு அது அந்த கஷ்டம் தெரியும். அதுக்காக காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன கேரண்டி ப்ரோக்ராம்ஸ் பண்ணிருக்கிறாங்க. கரண்ட் ஃப்ரீ பண்ணிருக்கட்டும், வீட்டு தலைவைக்கு 2000 கொடுத்துருக்கட்டும், அரிசி காசு உங்க அக்கௌண்ட்ல போட்டு இருக்கட்டும், பஸ் ஃப்ரீ பண்ணிருக்கிறோம், யூத்ஸ்க்கு ஒரு கேரண்டி ப்ரோக்ராம் பண்ணிருக்கிறாங்க, கிராஜுவேட்ஸ்க்கு, டிப்ளமோ ஐடிஐ பண்ணிருக்கிற மக்களுக்கு இதெல்லாம் உங்களுக்காக பண்ணிருக்காங்க. 10 மாசத்துல இருந்தா உங்களுக்கு எல்லாம் அந்த பெனிஃபிட் வந்திருக்குதா இல்லையா? வீட்டு தலைவிக்கு 2000 வந்திருக்குதா இல்லையா? கை நீட்டுங்க யார. நீங்க எல்லாம் ஒரு நன்றி சொல்லணுமா இல்ல? காங்கிரஸ் கவர்மெண்ட் நீங்க எல்லாம் ஒரு நன்றி சொல்லுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்தா காங்கிரஸ் கவர்மெண்ட், இப்போ கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்ல இந்த 5 ப்ரோக்ராம் இருக்குது. சென்ட்ரல்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தா ஒரு அக்கௌண்ட்டுக்கு 1 லட்சம் உங்க அக்கௌண்ட் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க சென்ட்ரல்ல. டெல்லியில காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தா தாய்மார்களுக்கு பிபிஎல் கார்டு, பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிற தாய்மார்களுக்கு சென்ட்ரல்ல ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம், யூத்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு 1 லட்சம் பண்றோம், டிரான்ஸ்பர் பண்றோம் உங்க அக்கௌண்ட்டுக்கு. நாங்க இப்போ எப்படி டிபிடி உங்க நேரமா உங்க அக்கௌண்ட்டுக்கு யாரு பார்க்காத வேலை இப்ப பண்ணிருக்காங்க. உங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ் எடுத்திருக்காங்க, ஆதார் டீடைல்ஸ் எடுத்திருக்காங்க, ரேஷன் கார்டு டீடைல்ஸ் எடுத்திருக்காங்க. யாரு எந்த தாசில்தார் ஆபீஸ்க்கோ, ஃபுட் ஆபீஸ்க்கோ, சிடிபி ஆபீஸ்க்கோ யாருமே ஃபாலோ பண்ண வேண்டியதே இல்லை. நேரமா உங்க அக்கௌண்ட்டுக்கு வருது. ஒரே ஒரு டைம் அந்த டீடைல்ஸ் கொடுக்கணும், அவ்வளவுதான். ஆமாவா இல்லையா? அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட இந்த ஸ்கீம் பிளான் பண்ணிருக்காங்க. ஒரு வீட்டு தலைவிக்கு ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கொடுக்கணும், அப்படி ஒரு கேரண்டி ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க. அந்த டீடைல்ஸ் உங்களுக்கு வீட்டா வந்து அப்புறமா கொடுக்கறாங்க. ஒரு நன்றி சொல்றதுக்காக காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ணிருக்கிற 5 கேரண்டி ப்ரோக்ராம் ஒரு வீட்டுல நல்லது நடத்திருக்குதா இல்லையா, ஹெல்ப் ஆகுறதா இல்லையா, ஒரு வீட்டுக்கு அந்த பெனிஃபிட் இருக்குதா, அதுக்காக ஒரு நன்றி சொல்றதுக்காக. இப்போ யாருக்கும் ஒருத்தருக்கு பென்ஷன் வராதா இருக்குது 2 மாசத்துல. ஆனா கவலைப்படாதீங்க, இந்த எலெக்ஷன் ஆனா அப்புறமா கண்டிப்பா மாசம் கண்டிப்பா வருது.
ஒரு மாசம் வராத இருந்த 2 மாசத்து பென்ஷன் இருக்கட்டும் 2000 இருக்கட்டும் உங்க அக்கௌண்ட்டுக்கு நேரமா வருது. அதுக்கு எதுவுமே கவலைப்படாதீங்க. கண்டிப்பா காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ணிருக்கிற கேரண்டி ப்ரோக்ராம்ஸ் அதுக்கு அதிகமா நான் சொல்றது பெமெல் கிட்ட எங்களுக்கு 1000 acres லேண்ட் ரிசர்வ் பண்ணி இங்க ஒரு இண்டஸ்ட்ரீஸ் பண்றாங்களே, அது ஒரு ஹிஸ்டரி. அதுக்காக நன்றி சொல்றதுக்காக காங்கிரஸ் கவர்மெண்ட்க்கு, காங்கிரஸ் பார்ட்டிக்கு, காங்கிரஸ் கேண்டிடேட்க்கு நீங்க எல்லாம் ஒரு நன்றி சொல்லணும், பிளெஸிங்ஸ் பண்ணணும். உங்க ஓட்டுக்கு யாருக்குமா உங்க ஓட்டு? கை சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுங்கம்மா. கை சின்னவை பார்த்து ஓட்டு போடுங்கம்மா. சீரியல் 1 நம்பர் கை சின்ன KV ಗೌತಮ್ ಕೈ ಚಿನ್ನವ ಪಾತು ಓಟ್ ಕೊಡುಂಗಮ್ಮ. KGF ತಾಲೂಕಿನ ತಾಜಾ ಹಾಗೂ ಸಂಪೂರ್ಣ ಸುದ್ದಿಗಾಗಿ AL ನ್ಯೂಸ್ ಚಾನೆಲ್ ಅನ್ನು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ಪಕ್ಕದಲ್ಲಿರುವ ಬೆಲ್ ಬಟನ್ ಅನ್ನು ಒತ್ತಲು ಮರೆಯದಿರಿ.